18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நானும் இதற்கு முன்பாக 4 முறை உன்னை தேடி வந்தேன். எப்படியாவது உன் மனதில் மாற்றத்தை உருவாக்கிவிட வேண்டும், உனக்கான நல்லது செய்துவிட வேண்டும், உன் சந்தர்ப்ப சூழ்நிலையை சரி செய்துவிட வேண்டும், உன் ஏமாற்றத்தை போக்கி ஏற்றத்தை தந்துவிட வேண்டும் என 4 முறை உன்னை தேடி வந்தபோதும் நீ என்னை கண்டும் காணாமல் அலட்சியம் செய்துவிட்டாய். இப்போது 5வது முறையாக உனக்கான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தருவதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். நீ எது நடந்தால் நன்மை, எது நடந்தால் மகிழ்ச்சி என நினைத்தாயோ அதையே உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்த என்னை இப்போதாவது தவற விட்டுவிடாமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேளு. எல்லாருக்குமே மன உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் சில விஷயங்கள் நடக்கும். அப்படி உன் உள்ளம் இப்போது காயப்படும் விதமாக நிறைய பேர் நடந்து கொள்கிறார்களே, உன் மனம் காயப்படும்படி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருந்தால் அதுவே உனக்கு நல்லதுதானே. உனக்கு பிடிக்காததை ஒருவர் செய்கிறார், உன் மனம் கஷ்டப்படும்படி ஒருவர் பேசுகிறார் என்றால் நீ ஏன் அவர்கள் அருகில் அதே இடத்தில் நிற்கிறாய்? மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் எப்போதும் துணையாய் இருப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை துணையும் கூட உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் மனதை காயப்படுத்தும்படி பேசுவது எனக்கு தெரியும். கூடிய விரைவில் அவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாக நடந்து கொண்டு இனிமையாக உங்கள் இல்லற வாழ்க்கை தொடரும்படி நான் அனைத்தையும் சரி செய்வேன். நான் அனுமதிக்காமல் உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது. அதனால் மற்றவர்கள் உனக்காக எதையும் செய்கிறார்கள் என்று தவறாக நினைத்து விடாதே. எது செய்தாலும், யார் உனக்கு நல்லது செய்தாலும் கெடுதல் செய்தாலும் என்னை மீறி எதுவும் உன் வாழ்வில் தவறாக நடந்து விடாது என்பதை மனதளவில் வைத்து கொண்டு நீ தைரியமாக இரு. நீ தவறு செய்தால் உன் மனமே உனக்குள் கேள்விகளை எழுப்புகிறது என்பது எனக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனுக்கு தவறை மனசாட்சி சுட்டி காட்டுகிறதோ தட்டி கேட்கிறதோ அவன் நிச்சயம் நல்லவன். அந்த வகையில் நீயும் ஏதாவது தவறான விஷயங்களை செய்யும்போது உன் மனசாட்சி உன்னை எச்சரிப்பை செய்வது எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் நானே உனக்கு நிச்சயம் ஆறுதலையும் தருவேன், உனக்கான நன்மையையும் செய்வேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். கடந்த கால நினைவுகளும் உனக்கு வேண்டாம், எதிர்காலத்தை பற்றிய பயமும் உனக்கு வேண்டாம். இது இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டிய செயல்களையும் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் சிறப்பாக செய்து வா. துணிந்து நிற்பவனுக்கு துன்பம் குறையும் தானே. நீயும் தைரியமாய் துணிந்து நின்றால் உனக்கான துன்பத்தை நான் போக்குவேன். உனக்கு யாருமே இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்வதற்கும் உனக்கு தேவையான ஆறுதலை தருவதற்கும் நான் இருக்கிறேன். எனக்காக இந்த பூமியில் யாருமில்லையே என நினைத்த உன்னை காப்பதற்கும் உனக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்வதற்கும் மனித ரூபத்தில் நான் உன்னை நோக்கி வரப்போகிறேன் என் செல்லமே. உன்னை எத்தனையோ பேர் எத்தனையோ முறை ஏமாற்றி இருந்தாலும் நீ ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைத்தது கிடையாது. அப்படிப்பட்ட நீ உன் வாழ்வில் நல்ல பலன்களை நிச்சயமாய் அனுபவிப்பாய். எங்கு வெளியில் சென்றாலும் கருப்பசாமி துணை என என் நாமத்தை சொல்லிவிட்டு போ. நீ எங்கு போகிறாயோ அங்கு உனக்கு எதிராக வரும் எதிர்மறை சக்தியிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். எந்த விஷயமும் நீ நினைத்ததற்கு மாறாகவோ தவறாகவோ உனக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை சொல்கிறேன். நித்தமும் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளுக்காக நிரந்தர தீர்வுக்காக என்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் நீ எதற்காகவும் அழுகக்கூடாது. இத்தனை நாட்கள் நீ வடித்த கண்ணீரை இப்போது ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நீ வாழுகிற விஷயங்களும் செய்ய வேண்டிய விஷயங்களும் எல்லாமே கஷ்டமாக இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு துணையாக உன் அப்பா கருப்பசாமி நான் இருக்கிறேன் தானே. இனிமேல் நீ எதற்கும் கலங்க வேண்டாம். சில முடிவுகள் எடுப்பதற்கு நீ தடுமாறுகிறாய். என்ன செய்வதென யோசனை செய்கிறாய். இது சரியாக வருமா, சரியாக நடக்குமா என குழம்பி போகிறாய். உன் மனதில் உள்ள அந்த குழப்பத்தையெல்லாம் தெளிவு செய்வதற்காக தான் நான் உன்னை தேடி இப்போது 5வது முறையாக வந்து விட்டேன். நிச்சயமாய் உனக்கான நல்ல முடிவை கொடுப்பேன். எந்த முடிவை நீ எடுத்தாலும் என் துணை நிச்சயமாய் உனக்கு இருக்கும். நீ எதை கண்டும் வருத்தப்படாதே. உனக்கான தெளிவான முடிவை நானே உணர்த்துவேன். என்னிடம் மனம் விட்டு பேசினால் நான் நிச்சயம் உனக்கான உதவிகளையும் நீ எதிர்பார்க்கும் உதவிகளையும் செய்து முடிக்க தயாராக கடமைப்பட்டுள்ளவனாகவே இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டுகொள்ளவே இல்லை, அவர்களை கண்டிக்கவே இல்லை, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை என மட்டும் ஒருபோதும் நினைத்து விடாதே. அவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் நான் நிச்சயமாக செய்வேன். உன் எண்ணங்களிலும் உன் செயல்களிலும் மட்டும் நீ தைரியமாக முன்னேறிப்போ. உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் இருக்கும் நான் உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் செய்வேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு உரிய தண்டனையையும் கொடுப்பேன். நீ எரிச்சலையும் கோபத்தையும் முதலில் விட்டுவிடு.
அடுத்தவர்கள் உன் மனம் காயப்படும்படி பேசியது நியாயமில்லைதான். ஆனால் அந்த கோபத்தை இன்னொருவரிடம் போய் காண்பித்தால் அது தவறல்லவா? உன்னை விட வலிமையானவர் உன் மனம் கஷ்டப்படும்படி பேசிவிட்டார் என்பதற்காக இன்னொரு எளியவரை போய் நீ மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாய் பொறுமையாய்ப்போ. அனைத்தையும் நான் சரி செய்வேன். நிச்சயமாக நீயும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். அதற்கு இந்த கருப்பசாமி நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்.